ஹாய் கைஸ், வெல்கம் டு தங்கவேல் பரமசிவம் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் எப்படி டியூல எல்எல்பி ஜாயின் பண்ணேன், இதுக்கு நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன், அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி போச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நான் கரண்ட் எங்க இருக்குன்னா, நான் டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி யூனிவர்சிட்டி பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ல ஒரு பிஜில வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இதான் அந்த பிஜி. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இப்போ நான் எப்படி வந்து இந்த லா ஃபீல்டுக்குள்ள வந்தேன்னா, நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சேன். 2023 பாஸ்ட் அவுட். ஓகேங்களா? ஆனா நான் பாஸ் பண்ணல. 2025 ஆகஸ்ட் மந்த் தான் நான் பாஸ் பண்ணேன். எனக்கு சில பேக்லாக்ஸ் இருந்துச்சு. அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. அது ஒரு தனி வீடியோஸ் நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் எப்படி லா குள்ள வந்தேன்னா, அந்த மாதிரி எனக்கு லா பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்ததும் நான் வந்து இது மாதிரி எங்க வந்து லா நம்மளால படிக்க முடியும், நம்ம கிட்ட இருக்க கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்காதுன்னு எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகி போச்சு. ஸோ எனக்கு பிரைவேட் காலேஜ் போனா ஒரு வருஷத்துக்கு 2,00,000 கிட்ட செலவாகும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் ஒரு வருஷத்துக்குன்னா அது ஒரு 3 இயர் கோர்ஸ் எல்எல்பி. ஆக்சுவலா ஒரு 6 lakhs ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அதெல்லாம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 lakhs நீங்க பிரைவேட் எஸ்ஆர்எம் மாதிரி இன்ஸ்டியூட்ல சேர்ந்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் பக்கத்துல வீட்ல கிட்ட இல்ல, நீங்க வந்து டே ஸ்காலரா இருக்கக்குள்ள பிரச்சனை இல்ல. காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும். செமஸ்டர் ஃபீஸ், புக் ஃபீஸ் தான். ஹாஸ்டலா இருந்தீங்கன்னா நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதுக்கு அதுக்கு ஒரு 1,80,000 தாராளமா செலவாகும். ஸோ என்டையர் காஸ்ட் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 10 lakhs வந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கிற விதமா நான் எங்க வந்து சீப்பா கிடைக்கும், அப்புறம் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூஷனா இருக்கணும் இந்தியாவில்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படி பார்க்கல எங்க எண்ணில் வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல டெல்லி யூனிவர்சிட்டி பத்தி பார்த்தேன். ஒன் ஆஃப் த பிரீமியர் இன்ஸ்டியூட். அப்புறம் வந்து அப்படிதான் அந்த சேனல்ல சொன்னாங்க. இங்க வந்து நம்ம எல்எல்பி படிச்சா நம்ம டேரக்டா சுப்ரீம் கோர்ட் அண்ட் டெல்லி ஹை கோர்ட் கூட எல்லாம் கனெக்ட்ல இருக்கலாம். இங்க வந்து படிச்சா அவங்களோட லைஃப் வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். ரொம்ப இங்க படிச்ச ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஐஏஎஸ் மேக்கிங் ஃபேக்டரி ஆர் ஜட்ஜஸ் மேக்கிங் ஃபேக்டரின்னு டெல்லி யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து சீட்டோட கவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நிறைய சீட்ஸ் இருக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில. இப்ப கரண்டா சிட்டிங்ல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல டெல்லி யூனிவர்சிட்டியோடைய முன்னாள் மாணவர்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்லாம் நான் பார்த்துட்டு நான் வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டேன். கண்டிப்பா இங்கதான் நம்ம வந்து படிக்கணும், அதுக்கு என்ன வழியோ அதை வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். அப்ப அதே மாதிரி 2024 அக்டோபர் மாசம் வந்து நான் ஃபன்லேண்ட்னு சொல்லிட்டு சென்னை ரோகிணி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்குள்ள ஃபன்லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் இன்டோர் பிளேயிங் ஏரியா இருக்கும். அதுல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா அந்த சேல்ஸ் மாதிரி அந்த கார்டுக்கு டாப் அப் பண்ணி தரது. அப்ப எனக்கு ஒரு 12,000 இருந்து 15,000 சேலரி இருக்கும். ரூம்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த ரூம்ல தான் உட்காந்து தான் அந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் பேசக்குள்ள என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி நான் வந்து லா பண்ணணும், எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா பண்ணுவேன், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 30. நான் வந்து 24 ஜூலை 2026 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெல்லி ரீச் ஆனேன். அதுவும் தனியா எங்க அப்பாவும் எங்களோட சொந்தக்கார எங்களோட அங்கிள், எங்களோட மாமாவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் ஏத்திட்டு போயிட்டாங்க. 24 அன்னைக்கு ஏறி நான் 25 காலையில 10 மணிக்கு வந்து டெல்லி வந்து சேர்ந்துட்டேன். ஓகேவா? டெல்லி வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கடலூர், எங்க ஊர் வந்து கடலூர்ல இருந்து ஒருத்தர் சீனியர், இங்க ஒருத்தர் 3rd இயர் ஸ்டார்டிங் வந்து படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவரை கனெக்ட் பண்ணி அவர் ரூமுக்கு வந்து ஒரு 2 நாள் இருந்தேன். அது மாதிரி போயிடுச்சு. இதுதான். ஓகேவா? நான் கிளம்பிட்டேன். ஆனா வந்து 2025ல வந்து நான் வந்து என் கையில டிகிரி இல்ல. அதனால இந்த சியூடி பிஜி அப்ளை பண்ணேன். பட் ஆனா எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து கிடைக்கல. அது வந்து கிடைக்கல. எனக்கு டிகிரியும் கையில இல்ல. நெக்ஸ்ட் 2026ல வந்து சரி இந்த வருஷமாவது சேரணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்தா 2026 ஜூலை மந்த் கிட்ட சென்னை கிளம்பிட்டேன். சென்னை வந்துட்டு ஒரு பைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பைக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சரி அப்படியே பார்ட் டைம்ல வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரேபிடோ ஓட்டிட்டு மீதி பார்ட் டைம்ல நம்ம படிச்சு டியூக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அங்க சென்னையில தான் நான் ஒரு 6 மந்த் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சேன். ஏன்னா லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்படியே போனா என்கிட்ட இருக்க அரியர்ஸ்க்கு எவனும் எந்த கம்பெனிக்காரனும் பிரைவேட்ல வேலை தர மாட்டான். ஒருவேளை சாஃப்ட்வேர் ஃபீல்டுல கோடிங் அது மாதிரி போனாலும் அதுக்கும் எனக்கு வந்து நாலேஜ் இல்லை. ஏன்னா நான் படிச்சது இங்கிலீஷ் லிட்டரேச்சர், எதுக்குமே இது வந்து செட் ஆகாது. அதனால நான் என்ன பண்றேன்னா லா பண்ணிடலாம், இல்லைன்னா ஏதாவது பிசினஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மாதிரி லோ லெவல் எக்ஸாம் கிராக் பண்ணி உள்ள போயிடலாம் பிளான் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி சென்னை வந்து படிச்சேன். சென்னையில வந்து ஈகாட் அங்க ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம், அதுக்கடையில வந்து பேங்க் ஆஃப் பரோடா அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து கிடைச்சிருச்சு எக்ஸாம் கிராக் பண்ணி. அதுக்கப்புறம் அது வந்து டெம்பரரி தான், பட் ஆனா நல்ல ஒரு ரோல் அங்க. அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து பிப்ரவரி மாசம் கிடைச்சிச்சு 2026 இந்த இயர் ஸ்டார்டிங்ல. உடனே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்ச் மாசம் 8ஆம் தேதி தான் சியூடி பிஜி. நான் பேங்க் ஆஃப் பரோடா சேர்ந்ததுல இருந்து இந்த படிக்கிறது சியூடி பிஜி படிக்கிறது கொஞ்சம் விட்டுட்டேன். ஏன்னா இந்த ஒர்க் போறதுக்கு கரெக்டா இருந்து போச்சு. அப்புறம் வந்து அப்புறம் வந்து சியூடி பிஜிக்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன்.
படிச்சு ஒரு வழியா சென்னைக்கு எக்ஸாம் சென்டருக்கு வந்து பார்த்தேன். எக்ஸாம் சென்டர்ல வந்து ஓகே அப்படி இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து ஒருத்தர் என்ஐடி காரைக்கால்ல படிச்சவர் ஒருத்தர் பார்த்தேன். அவரு பேர் குமார்னு சொன்னாரு, பாண்டிச்சேரிக்காரரு. அவரு வந்து நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்லாம் சொன்னாரு. என்ஐடிக்கு என்ஐடி படிச்சவரும் ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்னா கூட எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இந்த எக்ஸாம்ல எனக்கு சீட் எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல காம்படிஷன் இருக்குல்ல. அப்புறம் ஒரு வழியா நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஆனா 2025 நான் 2025 சிவிடி பேப்பருக்கும் 2026 பேப்பருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சரி இந்த வருஷம் அவுட்னு நினைச்சேன். ஆனா வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. எக்ஸாம் ரிசல்ட் வந்து மே மாசம் கிட்ட வந்துச்சு. மே மாசம் வந்து 119 எடுத்திருந்தேன் அவுட் ஆஃப் 300. லாஸ்ட் டைம் வந்து 70, 80 கிட்ட எடுத்திருந்தேன். இது ரொம்ப பெரிய மார்க்னா ரொம்ப பெரிய மார்க்லாம் இல்ல. பட் ஆனா என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கண்டிப்பா பெரிய மார்க் தான். சில பேர் இதை வந்து நீங்க எஸ்எஸ்சிக்கு எல்லாம் படிக்கிறீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் கிராக் பண்ணதுன்னு தனியா கோச்சிங் எல்லாம் தேவையில்ல. எஸ்எஸ்சி இருக்கு அதே சிலபஸ் தான். ஆப்டிடியூட், மேக்ஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வரும். ஈஸியா தான் இருக்கும். அதுதான். இதே நீங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹாஸ்டல் வந்து கிடைக்கும். மார்க் கம்மியாச்சுன்னா ஹாஸ்டல் கிடைக்காது. பிஜி எடுத்து ஸ்டே பண்ற மாதிரி வரும். அதுதான். அப்புறம் வந்து சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆக்சுவலி நான் அது வந்து மார்க் வந்து எனக்கு வந்துடுச்சு. இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி மற்ற சீனியர்ஸ் கிட்ட கேட்கல, இந்த மார்க் எல்லாம் கிடைக்க சான்ஸே இல்ல. நீங்க வேற ஏதாவது வந்து மத்திய பிரதேசல போபால்ல வந்து டாக்டர் ஹரிஹர் சோதர் விஸ்வவித்யாலயா ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அப்படிலாம் பஞ்சாப் அப்படி மாதிரி அந்த மாதிரி இன்ஸ்டியூட்க்கு அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. பிஹெச்யூலாம் உங்களுக்கு கிடைக்காது. பனாரஸ் யூனிவர்சிட்டிலாம் அந்த மாதிரி சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி எதுக்கும் நம்ம டெல்லி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருந்தேன். பண்ணி வச்சா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆனா என் கட் ஆஃப்க்கு நான் வந்து 109, என்னோட கம்யூனிட்டி கட் ஆஃப் வந்து என்னோட 2 மார்க் ஜாஸ்தி 121 தான் இருந்துச்சு. சரி அப்போ செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் இதுக்காக 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்காக நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மேக்ஸ்ல தான் நல்ல ஸ்கோரிங் இருக்கு. எனக்கு மேக்ஸே தெரியாது ஆக்சுவலி. அதுக்காக தான் வந்து சில ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆப்டிடியூட் ரீசனிங் அதெல்லாம் சென்னையில உட்காந்து படிச்சு ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அது இப்ப நான் வந்து இப்ப என்னோட லைஃப் ஸ்டைல் மாறிச்சுன்னா சொல்லலாம். பட் ஆனா என்னோட நேம் டேக் வந்து மாறி இருக்குல்ல. இப்ப நான் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன். எனக்கு எப்படி பிஏ இங்கிலீஷ் தான் முடிச்சிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சரி நான் எம்பிபிஎஸும் பண்ணலான்னு நீட் 2 டைம் எழுதினேன், கிராக் ஆகல. அதுக்கு அந்த அளவு எஃபர்ட் நான் போடல. எஃபர்ட் போட்டிருந்தா மேபி நடந்திருக்கலாம். கோச்சிங் சென்டர் கோயம்புத்தூர் போய் சேர்ந்தேன். அதுவும் வந்து கொரோனாவால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே மாறி 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 நிறைய இதுக்கிடையில நான் நிறைய ஜாப் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பத்தி அப்புறம் வீடியோஸ்ல வந்து பேசலாம். அப்புறம் வந்து சீட்டு கிடைச்சிச்சு. அப்புறம் ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே திங்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு கடலூர் டிமார்ட், சுமங்கலி சில்க்ஸ், கேவி டெக்ஸ் எல்லாம் ஸ்டேட் ஃப்ரண்ட் எல்லாம் வாங்கிட்டு டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஓகேங்களா. இந்த பயணம் வந்து ஒரு நல்ல பயணம். ஒரு 2 இயர்ஸ் வந்து இதுக்கு நான் வந்து ஐ தாட் நான் என்னன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணாமலே இருந்தாதீங்க. எல்லாமே ஈஸி தான். எல்லாமே ஒரு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். இன்னொரு மோட்டிவேஷனா கூட எடுத்துக்கலாம் நீங்க. ஏன்னா நான் வந்து டிகிரியை கம்ப்ளீட் பண்றதுக்கே லாஸ்ட் ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சின்ன புக், அது கிரியேட்டிவ் ரைட்டிங் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல, அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த டிகிரி ஒரு பேப்பரை பாஸ் பண்ண 4 அட்டெம்ப்ட் அடிச்சு பாஸ் பண்ணேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒரு நேஷனல் லெவல்ல சியூடி பிஜி இந்த ஜெனரல் பேப்பரை ஒரு 50,000 பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நான் எழுதி அதுல டாப் 5% இது மட்டும் தான் சீட்டு கிடைக்கும். ஆக்சுவலி இந்தியாவில் ஒரு 5,000 சீட்ஸ் தான் எல்லா காலேஜும் இருக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல. அதுல எனக்கும் சீட்டு கிடைச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே நான் இந்த வருஷம் நான் கிடைக்காதுன்னு நினைச்சேன். பட் ஆனா கிடைச்சிருச்சு. ஆர்டர் பே ஆஃப் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருச்சு. காலேஜ் வந்து சேர்ந்துட்டேன். நல்லா வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி தான் காலேஜ். என்ன யூனிஃபார்ம் வேணாலும் போட்டு போகலாம். யூனிஃபார்ம் பத்தி கேர் பண்ண தேவையில்ல. டைமிங் பத்தி இல்லை. அட்டண்டன்ஸ் மட்டும் பாத்துக்கணும். கிளாஸஸ்ல வந்து ஏசிஸ்ல 8 ஏசி வச்சிருக்காங்க. அதுக்கு ஃபேனும் இருக்கு. ஆனாலும் ஜன்னலை திறந்து விட்டு வச்சிருக்காங்க. அது கிளாஸஸ்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயா தான் இருக்க மாதிரி இருக்கு. எதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் அந்த மாதிரி கிடையாது. இந்த சென்னை எஸ்ஆர்எம் இருக்குல்ல, அதை விட ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. உங்களோட இஷ்டம். நீ படிக்கணும்னா படிக்கலாம். ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த வித குறையுமே இல்லை. லிஃப்ட் இருக்கு, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு. அப்புறம் வந்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பாடம் நடத்த கூட அந்த ஸ்பீக்கர் மைக் வச்சு தான் நடத்துறாங்க. அதனால அந்த ரூம் ஃபுல்லாவே வந்து ஆடியோ கரெக்டா தான் இருக்கும். ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே நல்ல விஷயம். ஓகே எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நான்லாம் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து, அதாவது 2023ல நான் 12th வந்து 2020ல பாஸ்ட் அவுட். அப்பெல்லாம் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா சிரிச்சிருப்பேன். ஒரு மாதிரி நீ டெல்லி போயிட்டு இதெல்லாம் பண்ணுவேன்னா சான்ஸ் இல்லை. அப்பெல்லாம் எனக்கு இதை பத்தி ஐடியாவே இல்லை. பட் ஆனா ஐ மேட் இட். தென் வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே நான் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். தெரிஞ்ச உங்களோட அங்கிள் ஒருத்தர் வந்து இருக்காரு. அவரு மூலியமா டெல்லிக்கு கால் பண்ணி சொல்லி அவர் எனக்கு கூட்டு போய் சுப்ரீம் கோர்ட் காமிச்சாரு. அந்த கேட் பாஸ் எல்லாம் கொடுத்து
சுப்ரீம் கோர்ட் பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்ப அவ்வளவு பெரிய கோர்ட், இந்தியாவுடைய ஒரு லீகல் சிஸ்டம் தான் ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல நான் நின்னதே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு அனுபவம் தான். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் போய் பார்த்தேன். அவ்வளவு வக்கீல்ஸ் இருந்தாங்க அங்க. ஆம், அதான் இதான் என்னோட டெல்லி அனுபவம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓகே, நல்லா பேசினாங்க. ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. பட் ஆனால் ஹிந்தி தெரியாதது ஒரு கஷ்டம் தான். ஏன்னா ஆட்டோக்காரன்லாம் ஏமாத்துறான். நான் ஒரு டைம் என்ன பண்ண, ஒரு 3 கிலோமீட்டருக்கு 70 ரூபா கொடுத்து வந்துட்டேன். அதாவது இந்த ரிக்ஷா மாதிரி, இ ரிக்ஷா குதிரை வண்டி மாதிரி போகும். ஆனா சிங்கிள் பர்சன் தான் நான் வந்தேன். 3 கிலோமீட்டருக்கு கேட்டேன், 70 ருபீஸ் சொல்லிட்டேன். அவர்கிட்ட எங்க ரூம்மேட் கிட்ட வந்து கேட்டா, அதெல்லாம் 30 தாண்டாது ப்ரோ அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்கணும் தான். சரி, ஹிந்தி இல்லாம கொஞ்சம் கஷ்டம். ஆனா கத்துக்குவோம், ஹிந்தி கத்துக்கணும். இங்கிலீஷ் வச்சு ஓரளவுக்கு மேனேஜபிள் வந்து பண்ணிக்கிறேன். கிளாஸ் ரூம்ஸ்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு இருக்கு. இப்ப இன்னும் 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துல நல்லா ஐஎஸ் வைக்காம பாஸ் பண்ணி ஒரு நல்ல சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டா ஆகும். பார்ப்போம். இதுக்கடையில எஸ்எஸ்சி எல்லாம் ட்ரை பண்ணலாம் ஒரு ஆசை இருக்கு. எஸ்எஸ்சில இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி அந்த சட்டையை அப்படி போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. 3 ஸ்டார், ஒரு 3 ஸ்டார் வரும். அது வந்து லா பண்ணிட்டும் பண்ணலாம். படிக்கக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தானா ஒரு 3 இயர்ஸ்ல பண்ணிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். நான் ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு தான் ஆசை. பேங்கிங் செக்டார்ல தான் நான் அப்ரெண்டிஸ் பண்ணக்குள்ள அதுல போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா பேங்கிங் செக்டார்ஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா பேங்கிங்ல வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் கஸ்டமர் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதே வந்து நீங்க ஒரு ஆபீஸ் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல உள்ள போயிட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், நிறைய ஆஃபீஸ் வந்து இருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, அப்புறம் வந்து நிறைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அந்த மாதிரி இதுல நீங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கட்டும், எம்டிஎஸ் இருக்கட்டும், எதுல போய் சேர்ந்தாலும் லைஃப் வந்து பீஸ்ஃபுல் ஆயிடும். அப்படி இல்லைன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதி ரயில்வேஸ்ல சேர்ந்துடலாம். ரயில்வேஸ்லாம் வந்து இப்ப லா படிக்கிறவங்களுக்கு தேவையில்ல. பட் ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. டிஎன்பிஎஸ்சி மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காம நிறைய கத்துக்கலாம், நிறைய பண்ணலாம். இப்ப டெல்லி வந்தது வந்து நான் ஒரு இண்டிபெண்டாவும் இருக்கேன். இப்ப நான் என் வேலையை நான் தான் செஞ்சாகணும். இது வந்து நிறைய விஷயத்த கத்து தரும்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட லைஃப் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா நான் வந்து காசுக்காக எங்க அப்பா அம்மாவை தான் இப்ப டிபெண்ட் பண்ணி இருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்து என்னோட ரூம் கிளீனா வச்சுக்கிறது, நான் சாப்பிடுறது, என்ன நான் பாத்துக்கிறது, நான் ஒழுங்கா குளிக்கிறது, ப்ரஷ் பண்றது எல்லாமே வந்து என் கையில தான் இருக்கு. இப்போ வந்து என்னோட லைஃப் நான் இப்போ ஒரு இண்டிபெண்டா இருக்கேன். பட் ஆனா பினான்சியலி டிபெண்டன்ட் மை மை அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் காசுக்காக. பட் ஆனா இப்போ இப்ப நான் நினைச்சேன்னா திடீர்னு இப்ப நான் போயிட்டு செங்கோட்டை போய் பார்க்கலாம், தாஜ்மஹால் போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து இங்க ஃப்ரீடம் வந்து இருக்கு. நான் வீட்டை விட்டு தனியா இருக்கேன். இதுவே ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி கத்து தரும் நினைக்கிறேன். நானும் நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கேன். யாருதான் அந்த மாதிரி சின்ன வயசுல வீட்டை விட்டு தூரமா போய் படிக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததா நான் சில விஷயங்கள்ல பாத்திருக்கேன். சோ அதுவும் ஒரு காரணம். இது மாதிரி தூரமா போய் படிச்சு ஒரு நல்ல பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு நானும் யோசிச்சேன். இதுதான் அந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்து பிரமாதமா போச்சு. நிறைய கும்பல், கிரௌடு. அதுல வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின். அவங்க எல்லாமே வந்து ஒயிட் ஸ்கின், கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் கைஸ் தான் இருந்தாங்க. ஆனா நான் கொஞ்சம் டார்க் ஸ்கின் தான். நான் போகக்குள்ள எல்லா ப்ரொஃபஸரும் என்ன எழுப்பி எங்கன்னு வந்திருக்கீங்க, ஸ்டேட் என்ன படிச்சீங்க, அது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. போச்சு. பட் ஆனா நான் இப்ப இருக்கிறது என்னோட ட்ரீம் இடத்துல தான் இருக்கேன். பாருங்க, பிஜி வந்து 8500 தான் இது. எனக்கு வந்து ஹாஸ்டல் அப்ளை பண்ணியிருக்கேன். கிடைச்சால் அங்க போயிடலாம். ரொம்ப ரூம்லாம் நல்லா நீட்டா இருக்கு. ஆனா இது வந்து டபுள் ஷேரிங் 8500 ஃபுட் நல்லா இருக்கு. ஹிந்தி ஃபுட் வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஏசி கோச்ல டிராவல் பண்ணேன். எல்லாமே நல்ல அனுபவம் தான். இந்த 2 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வீடியோ போடும்னு எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு பாருங்க. இதே எனக்கு அந்த என்னோட சீனியர் கடலூர்காரங்க படிக்கல அப்படின்னா, அவர் பேர் வந்து தினேஷ்குமார், எல்எல்பி 3rd இயர். அதையும் நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கு. அவரு மட்டும் எனக்கு இதை கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி அந்த ரூம்ல தங்க வச்சது. இந்த பிஜி பேசி விட்டது கூட அவங்களுக்கு. ஏன்னா இங்க ஃபுல்லா ஹிந்தி தான். இங்க இருக்க வந்து சில பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்காங்க, ப்ரொஃபஷனலா இருக்காங்க, ஆனா ஹிந்தி தெரியும். மற்றபடி இங்க ஆட்டோக்காரங்களுக்கு யாருக்குமே ஹிந்தி தெரியாது. மேபி இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் யாருக்கும் மோஸ்ட்லி இங்கிலீஷ் வந்து தெரியல. நான் வந்து கடையில போய் ஃபுட் வாங்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த போன்ல டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போவோம், நம்புவோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். உலகமே நல்லா இருக்கட்டும். பை பை, டாடா.